த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவருடைய கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசின பேச்சை டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேசிய தலைவர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாரு. ஏன் அதை கவனிச்சாரு, அதுக்கான பின்னணி என்ன, அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். நடிகரான விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி ஓராண்டுக்கு மேல ஆயிருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல அவருடைய அரசியல் செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு தான் உள்ளாயிருக்கு. குறிப்பா அவருடைய பனையூர் வீட்டுல இருந்து வெளியே வர்றதே இல்லை, மக்களை சந்திக்கிறது இல்ல, அரசியல் அறிக்கைகளை மட்டும்தான் அவர் வெளியிட்டு இருக்காரு. எந்த ஒரு கட்சியையும் எந்த ஒரு தலைவரையும் பெயரையே அவர் குறிப்பிடுறது இல்ல, அதுக்கு அவர் பயப்படுறாரு, இப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு. அவரும் அதுக்கேத்த மாதிரிதான் பரந்தூர் விமான நிலைய போராட்டம், சில போராட்டங்கள் அப்படின்றத மட்டும்தான் அவரு நேரடியா மக்களை வந்து சந்திச்சிருந்தாரு. அதை தவிர அவருடைய கட்சி சார்ந்த நிகழ்வுகள்ல மட்டும்தான் அவரு கலந்துகிட்டு இருந்தாரு. தொடர்ந்து சினிமா ஷூட்டிங் போறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்ததுனால அவர் என்ன மாதிரியான ஐடியாலஜில இருக்கிறாரு, அவரு அரசியலை எப்படி பார்க்கிறார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்துட்டு இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் நடந்து முடிஞ்ச அக்கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்துல மாற்றி அமைச்சிருக்கிறாரு விஜய். இதுவரை யாருடைய பெயரையுமே சொல்லாம தவிர்க்கிறாரு விஜய் அப்படின்னு விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது பெயரையும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெயரையும் வெளிப்படையா சுட்டிக்காட்டி அவங்க மீதான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றதுக்கான சூட்சமமான விஷயங்களையும் அந்த பேச்சில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றதையும் அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. இதுல டெல்லியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் விஜயுடைய இந்த அத்தனை நகர்வுகளையும் அவருடைய பேச்சுகளையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தான். இதை நம்ம ஏன் இவ்வளவு தூரம் உறுதியா சொல்றோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட ஆஃப் ரெக்கார்ட், அதாவது கேமரா இல்லாம நம்ம பேசும்போது தமிழ்நாட்டில் இப்ப நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு எப்படி தமிழக கட்சிகள் தயாராகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்களை ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. அதுல ரொம்ப குறிப்பிட்டு அவர் கேட்டிருக்கக்கூடிய நபர் தான் நடிகர் விஜய். ஏன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை அந்த அளவுக்கு ராகுல் காந்தி உற்று கவனிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான தகவல்களா இருக்குது. அதுல எந்த அளவுக்குன்னா அவரு அரசியல்ல பேசக்கூடிய பேச்சு, மேடைகள்ல நடந்துக்கக்கூடிய விதம், யார் யார் தலைவர்கள் அவர் குறிப்பிடுறாரு, எந்த கட்சிகளை அவர் எப்படியெல்லாம் விமர்சிக்கிறாரு, அவருடைய அறிக்கை, இப்படின்னு எல்லா விஷயங்களையும் ராகுல் காந்தி ரொம்ப உன்னிப்பா தகவல்களா சேகரிச்சு வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. சரி, அடுத்த கேள்வி, ஏன் ராகுல் காந்தி விஜய இந்த அளவுக்கு தீவிரமா கண்காணிக்கிறாரு அப்படின்றதுலதான் வந்து நிற்கும். அதுக்கு சமீப நாட்களா நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளையே நம்ம உதாரணமா சொல்லலாம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருடைய 2வது அமர்வுல மிக தீவிரமா செயல்பட்டு வராங்க. குறிப்பா டீலிமிட்டேஷன் பிரச்சனை, மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு, கட்டாய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்னு நாடாளுமன்றத்துல அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவங்க ஈடுபடக்கூடிய அமளி எல்லாமே மற்ற அனைத்து மாநிலங்களையும் தமிழ்நாட்டை நோக்கிய பார்வையை திருப்பி விட்டுருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் அவங்க தொடர்ச்சியா போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த போராட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சியினர் எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க, அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் டீலிமிட்டேஷன் விவகாரத்துல தென் மாநிலங்கள் மற்றும் பஞ்சாப் மாதிரியான இதுல பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாரு. அது வெற்றிகரமான கூட்டம் அப்படின்றதையும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் முன்வச்சு நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம் நடத்தும் பொழுது அதுல குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கையை விரல் விட்டு கூட எண்ணிடலாம். நிறைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த போராட்டங்கள்ல கலந்துக்காம மிஸ் ஆனாங்க அப்படின்றதையும் நம்ம கட்டாயமா பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. அவ்வளவு ஏன்
மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு தெலங்கானா, கேரளா, கர்நாடகா மாதிரியான மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டங்கள்ல பெரிய அளவுல கலந்துக்கல. கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு ஆதரவா தொடர்ச்சியா அவங்க களமாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதிலும் கூட சசி தரூர் மாதிரியான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய போராட்டங்கள்ல கலந்துக்கவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரிதான் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே மாதிரியான மூத்த தலைவர்கள் பலரும் இந்த போராட்டங்கள்ல பெரிய அளவுல கலந்துக்கல. கடந்த காலங்களில் மணிப்பூர் விவகாரமாகட்டும், இல்ல ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது காங்கிரஸ் கட்சியினர் முன்னெடுத்த போராட்டமாகட்டும், இது எல்லாத்திலுமே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக விரிவான முறையில கலந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு ஆர்வத்துடன் கலந்துக்கல அப்படின்றத உண்மை. இதை காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மறுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நாமளும் நம்ப வேண்டியதா இருக்கு. சோ இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் அப்படின்றத நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த கேப் தான் காங்கிரஸ் கட்சியுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிளான் பிக்கான மிக முக்கியமான காரணமா இருக்கு. அது என்ன பிளான் பி? இப்போ திமுக தலைமையில தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருக்கிறாங்க, மற்ற எல்லா கட்சிகளுமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா தொகுதி பங்கீட்டுல திமுக நடந்துக்கக்கூடிய விஷயம் எந்த கூட்டணி கட்சிகளுக்குமே திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயமும் கூட. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அப்போ அந்த தொகுதி திமுக வசம் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியில நிறைய அதிருப்தி இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் செல்வ பெருந்தகை தான் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிப்படையாவே முன்வைக்கப்படுது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பல மூத்த நிர்வாகிகள் டெல்லி தலைமை கிட்ட கொடுக்கக்கூடிய புகாரே திமுகவுக்கு செல்வ பெருந்தகை மிகப்பெரிய அளவுல ஆதரவா இருக்கிறாரு அப்படின்றதுதான். இப்போ 2026 வரைக்கும் இதே நிலைமை நீடிச்சா திமுக கிட்ட சட்டமன்ற தேர்தல் அப்போ தொகுதிக்காக காங்கிரஸ் கட்சி கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதை உடனடியா மாற்றணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை டெல்லி காங்கிரஸ் தலைமை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க பெரிய அளவுல என்டர்டைன் பண்ணல அப்படின்னாலும் அதை அடிக்கோலிட்டு குறிச்சு மட்டும் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா உடனடியா பிளான் பிக்கு தயாராகணும் அப்படின்றதுக்கான யோசனையில தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த பிளான் பில தான் வந்து நிக்கிறாரு நடிகர் விஜய். ஒருவேளை திமுக கிட்ட அந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்லயோ தொகுதி சம்பந்தமான பேரம் பேசும் பொழுதோ அடிச்சு பேசுறதுக்கு இன்னொரு வி ஹேவ் அனதர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரம்ப் கார்டை வீசுறதுக்கு விஜயை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. ஒருவேளை இந்த கூட்டணியில சிக்கல் அப்படின்னா உடனடியா இன்னொரு கூட்டணியை வலுவுடன் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் விஜயை காங்கிரஸ் கட்சி பாக்குறாங்க. அதனாலதான் ராகுல் காந்தி விஜய் அவர்களுடைய அத்தனை நகர்வுகளையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாரு அப்படின்றதுக்கான தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. சரி, விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நீங்க அவருடைய பொதுக்குழு கூட்டத்துடைய பேச்சுல கூட பார்க்க முடியும். பாஜகவையும் சரி திமுகவையும் சரி கடுமையா விமர்சிச்ச அவரு எங்கேயுமே காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுகவுடன் சேர்ந்ததுனாலதான் காங்கிரஸ் கட்சிக்கு கெட்ட பேர் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தொனியில தான் அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணிக்காக பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான முதல் கட்ட தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருந்த சூழல்ல, ஆனா விஜய் தரப்புல இருந்து அதுக்கு பெரிய அளவிலான ஓப்பனிங் எதுவும் அவர் கொடுக்காததுனாலதான் அதிமுக அடுத்த ஆப்ஷன் பார்த்தாங்க. அதனாலதான் ஏற்கனவே பழைய கூட்டாளியான பாஜகவுடன் சேர்ந்துடலான்ற முடிவு எடுத்துதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை சந்திச்சு இப்ப கிட்டத்தட்ட அந்த கூட்டணி இறுதியாகி அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் இல்லாம இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி சமீப சில மாதங்களாகவே அவங்க சொல்லக்கூடிய விஷயம், மீண்டும் பழைய காமராஜர் காலத்து காங்கிரஸை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு கோஷத்தை அவங்க முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு மிக முக்கியமா தேவைப்படக்கூடியது அதிக இடங்கள்ல போட்டியிடணும், அதிக இடங்களை வெற்றி பெறணும், தங்களது வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும். திமுக கூட்டணியில அவங்க அங்கம் வகிக்கும் பட்சத்துல அதிக இடங்கள் கிடைக்குமா அப்படின்றது பலத்த சந்தேகம்தான். அதனாலதான் விஜய் அவர்களை பிளான் பியாவும் ஆப்ஷன் 2ஆவும் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு நெகோசியேஷனுக்காகவாது, அதாவது டிஎம்கே கிட்ட கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் பேசும் பொழுது ரொம்ப நெருக்கடியான ஒரு நெகோசியேஷன் மெத்தட பிளேஸ் பண்றதுக்கு விஜய் அவர்கள் ஒரு ட்ரம்ப் கார்டை, ஒரு திருப்புச்சீட்டா பயன்படுவாரு அப்படின்றதையும் நம்புறாங்க. எல்லாமே கைமீறி போகும் பட்சத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு யோசனையாகவும் விஜய் அவர்களை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த பார்வை, இந்த ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி விஜயை பார்க்கக்கூடிய பார்வை நிறைய தமிழ் ஊடகங்கள்ல மிஸ் ஆனதை என்னால வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது. அதிமுக பாஜக இதை பத்தின நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட
மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டம், மிக முக்கியமான ஒரு நகர்வு காங்கிரஸ் விஜயை பார்க்கக்கூடியதுதான். அதை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வெளியே கொண்டு வந்து சொல்லணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா டெல்லியில இருக்கிறேன்றப்போ டெல்லியில இருந்து நடக்கக்கூடிய தமிழ்நாடு சம்பந்தமான சார்பான நிகழ்வுகளை பதிவு செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம சேனலுடைய நோக்கமே. அதனாலதான் நிறைய சோர்சஸ்கள்கிட்ட கேட்டு இந்த வீடியோவை உங்களுக்காக தயாரிச்சிருக்கிறேன். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ராகுல் காந்தி விஜய் எந்த அளவுக்கு நெருக்கமா வரப்போறாங்க, இது எல்லாத்தையும் தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம விரிவா பார்க்கலாம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி. இந்த கேபிட்டல் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த சேனல் தனிப்பட்ட முறையில என்னால நடத்தக்கூடிய சேனல். இதுக்கு ஃபண்டிங்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய சொற்ப வருமானத்துல தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் மிக முக்கியமா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆதரவை மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோஸை கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்ய தகவல்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால ஆதரவை அதிக அளவில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.